இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுக்குள்ள அந்த படம் ரிலீஸ் ஆனால் உண்டு. அப்படி இல்லைன்னா தேர்தலுக்கு பிறகுதான். தேர்தலுக்கு நடுவில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஊடகங்களில் வர்ற செய்தியை மறுக்கிறதுக்கு மட்டும் வெளில வராங்கல்ல, ஊடகங்களில் அதே ஊடகங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறதையும் சொல்லலாம்ல. பட் பாஜக ஏதாவது ஒரு ஐடியாவோட தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்க கூட வாங்க வாங்கன்னு ஓப்பனா கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவர் வரலன்ன உடனே ஒருவேளை இப்படி எல்லாம் பண்றாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு இல்லை, எல்லாத்தையுமே நீங்க அரசியலா தான் பார்ப்பீங்களா, இல்லை பிஜேபி ஏதாவது உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குதா, உங்களுக்கு ஏதாவது நெருக்கடி இருக்குதா அப்படிங்கிறத அவங்க தான் பேசணும். ஜனநாயகன் இஷ்யூல விஜய் அவர்களை தவிர எல்லாருமே பேசிட்டாங்க. இப்போ சிபிஐ விசாரணை தொடர்பாக கூட பேசாம இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அது தொடர்பாக புரிஞ்சுக்க முடியுது. ஏன் பேசக்கூடாது? இல்ல, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கு கூட பேசல. எனக்கு ஒண்ணு புரியல. அவங்க சொல்றது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குக்கும் விஜய் அவர்களோடு காங்கிரஸ் போகணுங்கிறதுக்கும் எங்கேயாவது கனெக்ஷன்? ஜோதிமணியும் 2010 விஜய்க்கும் எங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்கு. பொங்கல் அன்னைக்கு பப்ளிக்கா போயிட்டு ஒரு இடத்துல பொங்கல் வைக்கிறாரு. முதலமைச்சர் தன் கட்சி தொண்டர்களை சந்திக்கிறார், தன் குடும்பத்தை சந்திக்கிறார், குடும்பத்தோட போட்டோ போடுறாரு. பொங்கல் விழா எல்லாரும் கொண்டாடுறாங்க. இங்க பொங்கல் விழா கொண்டாடாம ஒரே ஒரு பொலிட்டிக்கல் லீடர் மிஸ்ஸிங்னா அது விஜய் மட்டும்தான். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல பத்திரிகையாளர் சிவபிரியன் சார் அவங்க தான் மீட் பண்ண போறோம். அவர்கிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கேன், கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சொல்லுங்க. நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் சார். ஜனநாயகன் விவகாரம் தான் தமிழக அரசியல்ல பேசுபொருளா இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சட்டமன்றத்துல ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணி கட்சிகள்லாம் முழக்கமிட்டு இருக்காங்க RN ரவிக்கு எதிராக. அந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க? 4வது முறையா அது நடக்குது. அவர் படிக்காம போனது இது 2வது முறை. சட்டமன்றத்தை விட்டு வெளியில போனது 4வது முறை. ஒரு பேரா படிச்சுட்டு வெளியில போனது ஒரு முறை. ஸோ கிட்டத்தட்ட 2021 செப்டம்பர் 18 அவர் பதவி ஏற்றுக்கொண்டார். ஜனவரி 2022 மட்டும்தான் அவர் முழுசா அந்த ஆளுநர் அறிக்கையை படிச்சாரு. மற்ற 4 வருஷமும் படிக்காம தான் இருந்திருக்கிறாரு. ஸோ ஆளுநருக்கு கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பு சட்டம் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் என்ன எழுதி கொடுக்குதோ, அரசாங்கத்தினுடைய பாலிசி டாக்குமெண்ட் அது என்ன எழுதி கொடுக்குதோ அதை அப்படியே காமா ஃபுல் ஸ்டாப் எதுவுமே மாறாம படிக்க வேண்டியது மட்டும்தான் கவர்னருடைய கடமை. இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். இதை மீண்டும் மீண்டும் ஆளுநர் ரவி அவர்கள் மீறி கொண்டே இருக்கிறார். இதுல வேற யாரையுமே நீங்க குறை சொல்லக்கூடாது. அரசாங்கம் என்ன எழுதியிருக்கிறதோ அதை படிக்க வேண்டும் என்பதுதான் சட்டமன்றத்தில் ஆளுநர் செய்ய வேண்டிய வேலை. வேற எந்த வேலையும் ஆளுநருக்கு அங்க கிடையாது. அவருக்கு ஏதாவது அரசாங்கத்தை பற்றி குறை சொல்ல வேண்டும், அரசாங்கத்துக்கு எதிராக பேச வேண்டும் என்றால் அவர் பேச வேண்டிய இடம் ராஜ்பவனோ அல்லது இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இங்கே பேசிக்கலாம், இல்லை பப்ளிக் ஃபங்க்ஷனில் பேசிக்கலாம். சட்டமன்றத்துக்குள்ள அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை, கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கிறது, அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை நீங்க செய்யணும். அவங்க எழுதி கொடுத்ததை அப்படியே படிக்கணும். அது மட்டும்தான் கவர்னருடைய வேலை. நான் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தான் சொன்னேன், பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னேன். அதையும் எழுதி கொடுத்ததுன்னு தான் சொல்ல முடியுமா? அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணாங்க, சபாநாயகர் குறுக்கிட்டு இடைமறிச்சு அவமரியாதை செஞ்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இல்ல, அதெல்லாம் உள்ள என்ன நடந்ததுன்னு நான் போல. இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பெருசா இல்லை. அது அந்த குற்றச்சாட்டை பொறுத்தவரையில் எனக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை, ஏன்னா நான் பார்க்கல. ஆனால் ஆளுநர் ஒரு 13 பாயிண்ட் போட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கை ஏற்கனவே தயார் செய்யப்பட்டதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஆளுநர் வெளியில போன ஒரு 5வது நிமிஷத்துல அந்த அறிக்கை எல்லா ஊடகங்களுக்கும் வாட்ஸ்அப் வாயிலாக வந்துருது. அப்ப ஏற்கனவே ப்ரிப்பேர்டு தான். இன்னொன்னு இது புதுசு கிடையாது. அவர் ஏற்கனவே 3 முறை வெளியில போயிருக்காரு. இன்னைக்கு 4வது முறையா அவர் அசம்பிளியை விட்டு வெளியில போயிருக்கிறார். அவ்வளவுதான். அவர் சொல்வதில் உண்மை இருந்தால் அதற்கு நிச்சயமாக சபாநாயகரும் திமுக அரசும் பொறுப்பேற்க வேண்டும், அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் ஆளுநர் அவர்கள் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்தெல்லாம் சொல்லலாம், பட் அரசாங்கம் என்ன எழுதி கொடுக்குதோ அது மட்டும்தான் படிக்கணும். வேற எதுவும் அவர் படிக்க கூடாது. அவர் இஷ்டத்துக்கு அவர் மாத்தி பேசக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து அல்ல, கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் உடைய கருத்து. தொடர்ந்து இது மாதிரி நடந்துட்டு இருக்குது. இது ஒரு கட்டத்துல எங்க போய் முடியும்? எங்கேயும் முடியாது.
எங்கேயும் முடியாது. ஆளுநர் அவர் செய்யறது சரியா தவறான்னு அவரே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா இப்போ முதலமைச்சர் சொல்லி இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஆளுநர்கள் வந்து இந்த ப்ரொவிஷனை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, அதனால இந்த கஷ்டமே வேணாம், இந்த ஆளுங்கிற ஒரு பதவியே வேணாம். ஆளுநர் பதவி வேண்டாங்கிறத திமுக அரசு முடிவெடுக்க முடியாது. அது வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எடுக்கப்பட வேண்டிய முடிவு. ஸோ இந்த கஷ்டமே வேணாம். ஏன்னா தெலுங்கானா மாநிலத்தில் ஆளுநரை அழைக்காமலே அவங்க வந்து அந்த வருஷத்தினுடைய முதல் கூட்டத்தொடரை கூட்டியிருக்கிறார்கள். அதற்கான பிரசிடென்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் தமிழ்நாட்டில் இவங்க பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அதையும் பண்ணிடுவாங்க. அடுத்து அப்படிதான் போகும். நாங்கள் கூப்பிடுறோம், நீங்கள் வந்து வெளியில் போகிறதுக்கு எதுக்கு உங்களை கூப்பிடணும், நாங்கள் கூப்பிடாமே நாங்கள் வந்து சட்டமன்றத்தை வந்து நடத்திப்போங்கிற மாதிரி ஒரு அரசு முடிவுக்கும் வரலாம். ஏன்னா தெலுங்கானாவில் ஏற்கனவே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்னன்னா, ஆளுநர்கள் வந்து தங்களுடைய வரம்புக்குள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். குறிப்பாக திரு RN ரவி அவர்களை இந்த அரசாங்கமே வந்து 3 முறை அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் நிறுத்தி, ஆளுநர் அவர்களுடைய நடவடிக்கைகள்லாம் சரியில்லை, இதெல்லாம் சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லி, இன்னொன்று சட்டத்தின் முதல் முறையாக இந்திய சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் முறையாக ஆளுநர் கொடுக்க வேண்டிய அந்த பவர்ஸை, ஆளுநருக்கு இருக்கிற அந்த பவர்ஸை சுப்ரீம் கோர்ட்டை எடுத்துக்கிட்டு 10 சட்டங்களுக்கு அவர்கள் வந்து ஒப்புதல் வழங்கினார்கள். ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே மட்டும்தான் நடந்திருக்கு, வேற எங்கேயும் நடக்கலை. ஆளுநர்கள் அவர்களுக்கு என்ன அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேலையை மட்டும்தான் அவங்க செய்யணும். அரசாங்கத்திற்கு உட்பட்டு தான் அவர்களும் இருக்க வேண்டும். கேபினெட் என்ன சொல்லுதோ அதான் அவங்க கேட்கணும். அததான் சட்டமும் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லுது. நீதிமன்றத்துக்கு போய் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டின தமிழக அரசு அடுத்த கட்டமா ஒரு ஆளுநர் அழைக்காமலே கூட சட்டமன்ற கூட்டத்தொடர் நடத்தலாம் அப்படின்ற அளவுக்கு போகலாம்ன்ற வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான பிரசிடென்ட் இருக்குன்னு சொல்றேன். இவங்க நடத்துவாங்களா இல்லையான்னு சொல்றதுக்கு நான் ஜோசியம் சொல்ல முடியாது. அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனால் அதற்கான பிரசிடென்ட் இருக்குது. அதற்கு ஏற்கனவே ஒரு மாநிலத்தில் இது போன்று நடந்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா அந்த மாநிலத்தில் ஆளுநர் வந்து அவருடைய கடமையை செய்ய மாட்டேங்கிறார், நாம் ஏன் கூப்பிடணும்னு அவங்க கூப்பிடாம விட்டாங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்தது இல்லை. இன்னொன்னு, ஆளுநர் சொல்வது வந்து வழக்கமா சொல்ற ஒரே விஷயத்த திருப்பி சொல்றாரு. தேசிய கீதம் அங்க வந்து முதல்ல இசைக்கப்படவில்லை. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மரபுப்படி முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து, ஆளுநர் உரை தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து, ஆளுநர் உரை முடிந்த பிறகு தேசிய கீதம். இதுதான் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய நடைமுறை. இந்த நடைமுறையை மட்டும்தான் பின்பற்றுகிறார்கள். அதிமுக காலத்திலும் இதே நடைமுறை தான் பின்பற்றப்பட்டது. திமுக ஆட்சி காலத்திலும் இதே நடைமுறை தான் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஏன் பாண்டிச்சேரியில கூட இதான் நடந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய பாஜக NR காங்கிரஸ் அரசு கூட ஒவ்வொரு முறையும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிவிட்டு கடைசியில தான் அவங்க என்ன பண்றாங்க, தேசிய கீதம் பாடுறாங்க. அவ்வளவுதான். இதற்கு பல முறை விளக்கம் கொடுத்த பிறகும் இதே குற்றச்சாட்டை ஆளுநர்கள் முன்வைக்கிறது. வேற எதுவும் இல்லை அவருக்கு வைக்கிறதுக்கு. சரி, அவர் படிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு, கூப்பிடுறாங்க, போறாரு, போயிட்டு பைக்காட் பண்ணிட்டு வந்துடுறாரு, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு விளக்கங்களை அவர் சொல்றாரு. அந்த விளக்கத்துல எல்லாத்துலயும் வந்து இப்போ கவர்மெண்ட்டும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதெல்லாம் இது பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அந்த விளக்கத்தை அவர் கொடுப்பதற்கு வந்து சட்டமன்ற உரை சரியான இடம் அல்ல. அவர் அதை ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலாம். ஆக்சுவலாக ஆளுநர் வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூஸை பற்றி பேசக்கூடாது, பொலிட்டிக்கலாக ஆளுநர் பேசக்கூடாது. ஆனால் இவர் எதிர்க்கட்சி தலைவர் போன்றுதான் இவர் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். ஓகே சார், அடுத்து தாவேகா விவகாரத்துக்கு வரலாம். ஒரு பக்கம் ஜனநாயகன் தொடர்பான வழக்கு, இன்னொரு பக்கம் கரூர் சம்பவம் தொடர்பான CBI விசாரணைன்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள்ல தாவேகா லாக் ஆகியிருக்கதா பேசப்பட்டிருக்கு. இதில் தாவேகா உடைய ரோல் என்னவா இருக்கும், என்ன அடுத்த கட்டம் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இவங்க வந்து தேர்தலே போட்டியிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் கூட வரும் அப்படின்ற அளவுக்கெல்லாம் பேசினாங்க. இந்த சூழலில் நிர்மல்குமார் அவர்கள் நேற்று வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. திமுக ஆதரவு பத்திரிகைகள் தான் இது மாதிரியான பொய் பிரச்சாரங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்துமே இல்லைன்னா புரியல. தேர்தலில் போட்டியிட மாட்டாங்க இல்ல. எனக்கு தெரிஞ்ச நிர்மல்குமார் நேத்து பேசினது வந்து CBI வழக்கு சம்பந்தமா தான் பேசினாரு. தேர்தல் போட்டியிடுவது போன்ற விஷயங்களை பற்றி அவர்கிட்ட கேள்வி எழுப்பப்படல, அது வேற விஷயம். பொதுவாக ஊடகங்கள்ல வர்ற செய்தியை மறுத்திருந்தார் அவர். ஊடகங்கள்ல வர்ற செய்தியை மறுக்கிறதுக்கு மட்டும் வெளில வராங்கல்ல, ஊடகங்கள்ல அதே ஊடகங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறதையும் சொல்லலாம்ல. தாவேகா வந்து இதுல ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க, அமைதி காக்குறாங்க.
அது எந்த விதத்தில் அது நியாயம்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு சிபிஐ விசாரணை நடக்கிறது, ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு அரசு வந்து கரூர் சம்பவத்திற்கு பிறகு மறுநாள் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி திரு ஆதவ் அர்ஜுனா, திரு சிடிஆர் நிர்மல்குமார், திரு மதியழகன், திரு புஷி ஆனந்த் 4 மீது எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர்ல அவங்க 4 பேரையும் நேம் பண்றாங்க. 30ஆம் தேதி செப்டம்பர் திரு விஜய் அவர்கள் ஒரு 4 மினிட் வீடியோ போடுறாரு. அந்த வீடியோல என்ன சொல்றாரு? என்ன வேணாலும் பண்ணுங்க, என் ஆட்களை ஒன்றும் பண்ணாதீங்கிறார். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர்ல நேம் பண்ணதுக்கே அந்த அளவுக்கு ஒரு வீடியோ போட்டார் விஜய். ஆனால் அவருடைய ஆட்களை சிபிஐ பலமுறை அழைத்து விசாரித்தது. இவரையே 2 முறை விசாரிச்சிருக்காங்க. ஆனா தாவேகாவிடமிருந்தோ இல்ல திரு விஜய் அவர்களிடமிருந்தோ எந்த ஒரு அறிக்கையும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு அர்த்தமா? இல்லை எல்லாத்தையுமே நீங்க அரசியலாக தான் பார்ப்பீங்களா? இல்லை பிஜேபி ஏதாவது உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குதா, உங்களுக்கு ஏதாவது நெருக்கடி இருக்குதா அப்படிங்கிறத அவங்க தான் வந்து பேசணும். ஜனநாயகன் இஷ்யூவில் விஜய் அவர்களை தவிர எல்லாருமே பேசிட்டாங்க. ராகுல் காந்தி பேசியாச்சு, மு.க. ஸ்டாலின் பேசியாச்சு, எல்லாரும் பேசியாச்சு விஜய் அவர்களை தவிர. முதல்வர் ஒட்டுமொத்தமாக சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனை எதிர்த்து ஒரு ட்வீட் போடுறாரு. ராகுல் காந்தி ஸ்பெசிஃபிக்காக ஜனநாயகனை சொல்லி ஒரு ட்வீட் போடுறாரு. மற்ற தலைவர்களும் பெருமளவில் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் விஜய் யாருக்கும் நன்றியும் சொல்லலை, அவர் மனசில் என்ன இருக்குதுங்கிறத வெளியிலையும் சொல்லலை. அப்போது என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. இன்னொன்று, தாவேகா வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக கிட்டத்தட்ட 1 மாதமாக முடங்கி கிடக்குது. டிசம்பர் 18 ஈரோடு பொதுக்கூட்டத்துக்கு பிறகு ஒரு பொதுக்கூட்டம் இல்லை. விஜய் அவர்கள்கிட்ட இருந்து ஒரே ஒரு அரசியல் அறிக்கை கூட இன்னும் வரல. அப்போ என்ன மாதிரியான ஒரு அரசியலை விஜய் அவர்கள் கட்டமைக்கிறார்? தாவேகாவினர் எந்த மாதிரியான ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. இப்ப சிபிஐ விசாரணை தொடர்பாக கூட பேசாம இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அது புரிஞ்சுக்க முடியுது. ஏன் பேசக்கூடாது? இல்ல, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கு கூட பேசல. எனக்கு ஒண்ணு புரியல. இங்க ஒரு மாநில அரசு எஃப்ஐஆர் போடும் பொழுது நீங்க வீடியோ போட்டு மாநில அரசு கேள்வி கேட்குறீங்க. மத்திய அரசு உங்களை டெல்லிக்கே அழைக்குது. இந்த கேஸ்ல உங்களை டெல்லி வரைக்கும் அழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை இங்கேயே எக்ஸாமைன் பண்ணியிருக்கலாம். எதையுமே பண்ணாம உங்களை 2 முறை டெல்லிக்கு அழைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் யாருமே என்னவென்று கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. இவங்க தானே சிபிஐ விசாரணை கேட்டாங்க. ஆமா, அதனால அமைதியா இருக்காங்களோ என்னவோ. அப்படி இல்லை, இவங்க சிபிஐ விசாரணை கேட்டாங்கிறதுக்காக அமைதியா இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியல. அப்ப இவங்க கேட்டதுனால மத்திய அரசு என்ன வேணாலும் இப்ப உங்க ரியாக்ட் பண்ணா நீங்க தானப்பா கேட்டீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வரும்ல. நீங்க தானே சிபிஐ விசாரணை கேட்டீங்க. புரியல, விஜயை யார் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க? தாவேகாவினர் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல ஊடகத்தினரே காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களா? இதுல என்ன மாதிரி ஒரு இது இருக்குன்னு எனக்கு தெரியல. அவங்க சொல்ல வேண்டிய பதில கூட ஏன் நாமளே சொல்லிட்டு இருக்கோம்? இல்ல, நான் என்ன கேட்க வரேன்னா, அதுக்கு கூட இப்படி ஒரு காரணம் சொல்லலாம். ஜனநாயகன் விவகாரத்துல இவர் ஏன் வாய் திறக்க மாட்டாருன்னு. ஜனநாயகன் விவகாரத்துல வாய் திறக்கலனாலும் நான் அதை ஏத்துப்பேன். அது ஒரு சினிமா, 500 கோடி ப்ரொடியூசர் போட்டிருக்காரு, ப்ரொடியூசர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஏன்னா அது சப்ஜுடிஸா இருக்கு. ஆனால் உங்களை சிபிஐ கூப்பிடுது, உங்க ஆட்களை சிபிஐ வளைக்குது, ஒரு 15 மணி நேரம் உங்ககிட்ட விசாரணை நடத்துறாங்க. சரி, சட்டம் தன் கடமையை செய்துன்னாது ஒரு ட்வீட் போடுங்க. நீதி வெல்லும்னு போட்டவங்க, நீதி வெல்லும் போட்டீங்க. சட்டம் தன் கடமையை செய்கிறது. இதுல எங்களுக்கு எந்த ஃபவுல் பிளேவும் இல்லை. சிபிஐ கரெக்டா இருக்குன்னு சொல்லுங்க, இல்ல சிபிஐ தப்பா இருக்குன்னு சொல்லுங்க. எதுவுமே சொல்ல மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நிர்மல்குமார் கொடுத்த விளக்கத்துல கூட அப்படி எதுவும் கோட் பண்ணல. அததான் சொல்றேன். நிர்மல்குமார் வந்து அவர் மேல சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க, அவரை திருப்பி கூப்பிட்டுருவாங்க, அவர் வந்து சஸ்பெக்டா ட்ரீட் பண்றாங்கன்னு ஒரு சில ஊடகங்கள், தமிழ் ஊடகங்கள் மட்டும் இல்ல ஆங்கில ஊடகங்களும் இந்த சஸ்பெக்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது வந்து ஆங்கில ஊடகம் தான். குறிப்பா சொல்லணும்னா என்டிடிவி தான் அதை ஃபிளாஷ் பண்ணாங்க. அப்போ என்டிடிவியும் டிஎம்கே கண்ட்ரோல்ல தான் இருக்கா? எதன் அடிப்படையில விஜய் அவர்களை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கறத கூட இன்ன வரையும் ரிவீல் பண்ணல. அது வந்து அவரை வந்து விட்னஸா தான் கூப்பிட்டுருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வேணாம். ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எது நடந்தாலுமே அதுக்கு வந்து இங்க இருக்கின்ற ஆளுங்கட்சி தான் காரணம் அப்படின்னா, டெல்லியில ஒரு விஷயம் சிபிஐ பத்தி
நியூஸ் சேனல்ஸ் போட்டா கூட ஆளுங்கட்சி காரணம்னா, அப்போ இவங்களுக்கு முழுக்க முழுக்க இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் வந்து திமுக எதிர்ப்பு மட்டும்தான். வேற எதுவுமே இவங்க கிட்ட இஷ்யூஸ் இல்லையோங்கிற கேள்விதான் தோணுது. இன்னொரு பக்கம் இவங்க பாஜக கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பாஜகவை பத்தி வாய் திறக்க மாட்டாங்க? ஏன்னா 2 பக்கமும் வழக்கு இந்த நடந்துகிட்டு இருக்கு. கேள்வியெல்லாம் நிர்மல்குமார் அவர்களோ இல்ல விஜய் அவர்களோ இல்ல ஆதவ் அர்ஜுனா பேசணும். இதுக்கெல்லாம் பதில் அவங்க சொல்லணும், நாம கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அவங்க பதில் சொல்லணும். ஏன் நீங்க பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? ஒன்றிய அரசுன்னு மட்டும் சொல்றீங்களே தவிர பாஜகங்கிற பெயரையே கரூருக்கு அப்புறம் நீங்க ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்கணும். அது எல்லாரும் பத்திரிகையில கேட்டதுக்கு தான் திரு விஜய் அவர்கள் ஈரோட்ல பதில் சொன்னார். களத்திலேயே இல்லாதவங்களை பத்திலாம் நாங்க பேச மாட்டோம். அவர் யாரை மீன் பண்ணி சொன்னாருன்னு தெரியாது. ஆனா களத்துல இருக்கிறாங்களோ இல்லையா, பாஜக தான் ஜனநாயகன் விவகாரத்திலும் சரி சிபிஐ விசாரணையில் பின்புலத்தில் உங்களை மிரட்டுகிறது, உங்களுக்கு நிர்பந்தம் கொடுக்கிறதுன்னு ஒரு அலிகேஷன் இருக்குல்ல, அது ஆமா இல்லைன்னு நீங்க சொல்லணும்ல. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். எவ்வளவு நாளைக்கு நீங்க வந்து அமைதியாவே இருப்பீங்க? அமைதியா இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? 1 மாதமா அமைதியா இருந்தாங்க. இப்போ இந்த விசாரணைக்கு போயிட்டு வந்த பிறகு இப்ப இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு சொல்றது தொடர்பான ஒரு மீட்டிங் நடக்குது இப்போ அருண்ராஜ் அவர்கள் தலைமையில. இன்னொரு பக்கம் கட்சி நடவடிக்கை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்த செயல்பாடுகளை எப்படி புரிஞ்சுக்கலாம்? கட்சி நடவடிக்கைன்னா எனக்கு புரியல. அந்த கட்சியில இருக்கிறது ஒரே முகம் விஜய் மட்டும்தான். என்ன நடவடிக்கை நடக்குது கட்சியில சொல்லுங்க. இந்த கூட்டத்தை சொல்றேன். என்ன கூட்டம்? இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு சம்பந்தமான ஒரு கூட்டம், ஒரே ஒரு கூட்டம். அதிமுகவினுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோ கமிட்டி ஊரா போயிட்டு இருக்காங்க. திமுகவினுடைய மேனிஃபெஸ்டோ கமிட்டி ஊரா போயிட்டு இருக்காங்க. இருங்க முடிச்சிடுறேன். ஊரா போயிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு மீட்டிங் பண்ணதே பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கிறோம். அப்ப தாவேக்காவுக்கு என்ன அவ்வளவு பெரிய ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுக்குறோம்? இல்ல பெரிய விஷயமா சொல்ல 1 மாதத்துக்கு பிறகுன்னு தான் நான் சொல்றேன். இல்ல 1 மாதத்துக்கு பிறகு பண்றாங்கன்னா இவங்க ஆக்சுவலா இந்நேரம் இவங்க வந்து மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஆனா ஒரு புதுசா வர்ற கட்சி, மாற்றத்தை கொடுப்போம் சொல்ற கட்சி, தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாத்திருவோம்னு சொல்ற கட்சி இன்னைக்குதான் ஜனவரி 20ஆம் தேதி தான் முதல் கூட்டமே போடுறாங்க. அப்ப இவங்க மேனிஃபெஸ்டோ வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? நீங்க கடைசியா ரிலீஸ் பண்ணீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை மேனிஃபெஸ்டோ. நான் எதுக்கு இதை கேட்டேன்னா 1 மாதம் அமைதியா இருந்தாங்க, எந்த செயல்பாடுமே இல்லை. ஒரு அரசியல் கட்சி அப்படி இருக்கக்கூடாது, புதுசா வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி கண்டிப்பா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு விவாதங்கள் எழுப்பப்பட்ட சூழல்ல அமைதியா இருந்துட்டு இப்ப இந்த விசாரணைலாம் முடிஞ்ச பிறகு இந்த செயல்பாடுகள் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு இடையில வந்து இந்த கட்சி வந்து தேர்தல்ல போட்டியிடுமா, இவர் பேர் சார்ஜ் இல்ல, தேர்தல் போட்டியிடுமாங்கிறது யாரு எழுப்பின கேள்வின்னு எனக்கு தெரியல. அதையே மீண்டும் மீண்டும் நீங்க கேக்குறீங்க. இல்ல யாருமே சொல்லலையே. அது வந்து அபிஷியலா தாவேக்கா சொல்லியிருக்காங்களா? இல்ல ஊடகங்கள்ல 1000 வரவங்க எல்லாத்துக்கும் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஊடகத்துல 1000 விஷயங்கள் வரும். இல்ல இப்படியான விவாதங்களைய தேர்தலை போட்டியிடாமே ஒருத்தர் கலைச்சிட்டு போயிட்டாருன்னா அவர் நாளைக்கு சினிமால நடிச்சா மக்கள் ஏத்துப்பாங்களா? அப்படிப்பட்ட முடிவெல்லாம் விஜய் எடுப்பாருன்னா நான் நம்பல. கட்சியை கலைச்சிட்டாங்கன்னா அது வந்து விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் கெரியரை மட்டும் பாதிக்காது, ஆக்டிங் கெரியரை சேர்த்து பாதிக்கும். அதெல்லாம் ஊடகங்கள்ல வர்ற விஷயங்கள். கலைச்சிருவாருன்ற விவாதத்துக்கு நம்ம பேச வரல. இப்படியான விவாதங்கள் விமர்சனங்கள்லாம் எழுந்துகிட்டு இருந்த சூழல்ல இப்ப உங்க செயல்பாடு ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. இப்ப இவ்வளவு நாள் கொஞ்சம் செயல்பாடு தவறுன்னு சொல்றேன், இந்த செயல்பாடே லேட்டுங்கிறேன். நீங்க ஜனநாயகன் படம் அது ஒரு ட்ராக்கு, சிபிஐ விசாரணை ஒரு ட்ராக்கு. நீங்க பாட்டுக்கும் கட்சி மீட்டிங் நடத்துங்க, 10 பேரை கூப்பிட்டு பேசுங்க, விஜய் அவர்கள் வீடியோ வெளியிடட்டும், அறிக்கைகள் வெளியிடட்டும், அவர் போயிட்டு பப்ளிக் மீட்டிங்ல பேசட்டும்ங்கிறதானே எல்லாரும் சொல்றது. எல்லா கட்சிகள், நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க புது கட்சியா இருக்கும்போது உங்களுக்கு தான் விசிபிலிட்டி அதிகமா இருக்கணும். விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே போமாட்டேங்கிறாரு. மாறா எதிர்கட்சி தலைவர் வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பொங்கல் அன்னைக்கு பப்ளிக்கா போயிட்டு ஒரு இடத்துல பொங்கல் வைக்கிறாரு. முதலமைச்சர் வந்து தன் கட்சி தொண்டர்களை சந்திக்கிறார், தன் குடும்பத்தை சந்திக்கிறார், குடும்பத்தோட போட்டோ போடுறாரு. பொங்கல் விழா எல்லாரும் கொண்டாடுறாங்க. இங்க பொங்கல் விழா கொண்டாடாம ஒரே ஒரு பொலிட்டிக்கல் லீடர் மிஸ்ஸிங்னா அது விஜய் மட்டும்தான். பொங்கல் விழாவை காரணம் காட்டி தான் 2வது விசாரணைக்கே தேதி மாத்தி வாங்கிட்டு வந்தாங்க. ஆமா, ஆனாலும் கொண்டாடல. ஒரு விமர்சனம் இருக்கு. எல்லாமே இருக்கு, விமர்சனங்கள் நிறைய இருக்கு. சோ இப்ப இந்த 1 மாசம் இது வந்து குரூஷியல் பொலிட்டிக்கல் பீரியட். மேல எலெக்ஷன், ஏப்ரல் இல்ல மேல எலெக்ஷன் நடக்க போகுது. பிப்ரவரி கடைசி வாரத்துல இல்ல மார்ச் முதல் வாரத்துல உங்களுக்கு வந்து தேர்தல் ஸ்கெடியூல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் கிட்டத்தட்ட உங்ககிட்ட இருக்கிறது 40 நாள் தான். இந்த 40 நாளை நீங்க அவ்வளவு கேஷுவலா ஹேண்டில் பண்ணீங்கன்னா எப்படிங்கிறது தான் விஜய் கட்சிக்கு கேள்வி.
இப்ப இதுக்குள்ள வந்து அரசியல் அழுத்தம் இருக்கு. பாஜக தன்னுடைய கூட்டணிக்குள்ள தாவேகாவை கொண்டு வர ட்ரை பண்ணுது. அதனாலதான் வந்து விஜய டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரணை எல்லாம் பண்றாங்க அப்படின்ற விவாதங்கள்லாம் இருக்கு. அதற்கான சாத்தியங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல சாத்தியம் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. ம். பாஜக கூப்பிடுவாங்க, ம். மிரட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுவுமே நமக்கு தெரியாது. எனக்கு வலிக்குதுன்னா நான் தான் வாயை திறந்து எனக்கு வலிக்குதுன்னு சொல்லணும். விஜய் யாராவது பேசணும்ன்றீங்க. அடிக்கும் போது விஜயோ இல்லை அவங்க கட்சியில இருக்கிறவங்களோ பேசணும். இப்படிப்பட்ட ஸ்பெகுலேஷன்லாம் போயிட்டு இருக்கும்போது ஆமா, உண்மை, பொய் ஏதாவது பேசணும். உங்களுக்கு ஆதரவா ராகுல் காந்தி போன்றவர்கள்லாம் பேசும்போது அவர்களுக்கு பொதுவெளியில் ஒரு நன்றி கூட உங்களால சொல்ல முடியலன்னும் போது அப்ப எந்த விதமான அரசியல் முன்னெடுப்பை நீங்கள் எடுக்கிறீர்கள் அப்படிங்கிறதான் உங்கள்கிட்ட வைக்கப்படுகின்ற முதல் கேள்வி. கரூர் சம்பவம் அந்த முடிஞ்ச பிறகு உடனே வந்து பாஜகவினர் வந்து விஜய்க்கு ஆதரவா களத்துல குதிச்சு அதிமுகவும் பேசினாங்க, பேசினாங்க. அதிமுகவும் பேசினாங்க. இப்போ இந்த ஜனநாயக விவகாரத்துல காங்கிரஸ் கட்சியினர் வந்து அவருக்கு ஆதரவா பேசுறாங்க. ரெண்டு தேசிய கட்சிகளும் மாறி மாறி வந்து எப்படியாவது தாவேக்காவை தங்களோட இணைச்சுக்கணும் அப்படின்ற போட்டியை பார்க்க முடியுது. காங்கிரஸ் தான் கிளியர் பண்ணிட்டாங்களே, ம். நாங்க திமுக அலையன்ஸ்ல தான் இருக்க போறோம், வேற எங்கேயும் போக போதில்லை அப்படின்னு. காங்கிரஸ் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணது வந்து பாஜக எதிர்ப்பு அரசியலை அவர்கள் வீரியமா எடுத்தது தானே தவிர விஜய் அவர்களோட கூட்டணிக்கு போகணும்ல அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் போய் விஜயை பார்த்தாரு, அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர் இது மாதிரிலாம் ஜோதிமணி நிறைய என்ன சொன்னாங்க? ஜோதிமணி சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு சிலரோட சுயநலத்துக்காக அழிவின் விளிம்புல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இல்ல, எல்லாத்தையும் கனெக்ட் அது பண்ணி எதற்காக வைக்கப்பட்டது அந்த விமர்சனம் சொல்லுங்க. எல்லாத்தையுமே நம்ம தாவேக்காவோட கொண்டு போய் இணைக்க கூடாது. அது வைக்கப்பட்டது வந்து ஒரு ஸ்பெசிபிக் இஷ்யூஸ்க்கு. பிஎல்ஏவோட லிஸ்ட அந்த மாவட்ட தலைவர் கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிறதுக்காக அவங்க ஒரு ட்வீட் போட்டாங்க. மாணிக்கம் தாகூர் எங்கேயாவது விஜயோட போகணும்னு சொல்லியிருக்காரு? இல்ல அப்படி சொல்லல. எங்கேயும் இந்த அதிருப்தி அவங்க சொல்றது வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குக்கும் விஜய் அவர்களோடு காங்கிரஸ் போகணுங்கிறதுக்கும் எங்கேயாவது கனெக்ஷன்? ஜோதிமணியும் 2010 விஜய்க்கும் எங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்கு அப்படிலாம் லீட் கொடுக்கறதுதான் தொடர்பு படுத்தி பேசுறாங்க. சொன்னது என்னன்னா விஜய நாங்க பாஜக பக்கம் அனுப்பக்கூடாதுன்னு நாங்க போராடுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அதற்கான இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ட்வீட் போட்டாரு. விஜய் என்ன பண்ணாரு? அமைதியா தான் இருக்கிறார். ஸோ அதனால காங்கிரஸ் வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் அதை பேசிட்டு இருந்தாங்க. இப்பதான் அதை டெல்லியில போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. திமுகவோடு தான் காங்கிரஸ் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்ப அவங்க திமுக கூட்டணியில எந்த வித குழப்பங்களும் ஏற்படாது. குழப்பங்கள் இருக்குங்க. எந்த கூட்டணியில குழப்பம் இல்லாமல்லாம் இல்லை. எல்லா கூட்டணியில குழப்பம் இருக்கும். எல்லாருக்கும் பவர் தான் வேணும், எல்லாருக்கும் அரசியல் தான் பண்ணணும். குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். குழப்பம் இல்லாத கூட்டணி, குழப்பம் இல்லாத குடும்பம் எங்கேயாவது இருக்கா? சண்டை இல்லாத குடும்பம் இருக்கா? அதெல்லாம் எல்லா கூட்டணியிலும் குழப்பங்கள், சண்டைகள் இருக்கும். அதிமுக கூட்டணியில அந்த குழப்பங்கள்லாம் ரொம்ப நாளா இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப கலைஞ்சு அவங்க வந்து ஒரு ஒற்றுமை முகமாக மக்கள் முன் வருகிறார்கள். திமுக கூட்டணி ரொம்ப நாளா நாங்க ஒற்றுமையா இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன சலசலப்பு வந்திருக்கு காங்கிரஸ் மூலமா. இதையும் அவங்க ஓவர் கம் பண்ணி வந்துருவாங்க. ஏன்னா இந்த அலையன்ஸ் கிட்டத்தட்ட 10 வருஷமா தமிழ்நாட்டிலே இந்த அலையன்ஸ் ஒன்னா போட்டிடுறாங்க. 3 தேர்தல் ஜெயிச்சிருக்காங்க. இது 4வது தேர்தல் அவங்க சந்திக்க போறாங்க. ஸோ இங்க அலையன்ஸ்குள்ள குழப்பங்கள், பிரச்சனைகள் இருக்கதான் இருக்கும். அதெல்லாம் தேர்தல் வரையிலும் இருக்கும். காங்கிரஸ்குள்ளேயே ஒரு அதிருப்திகள், ஒரு வேற விதமான கருத்துக்கள்லாம் வந்து கூட்டணிக்குள்ள இருந்தா அது தேர்தல் சமயத்துல அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகாதா? பெரிய பெரிய அதிருப்தி காங்கிரஸ்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அன்னைக்கு 42 பேர் போனாங்க. அதுல ஒருத்தர் மட்டும்தான் விஜயோட போகணும்னு சொல்லியிருக்கிறாரு. மற்றவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, திமுக கிட்ட அதிக சீட்டுகள் கேட்டு பெறுங்க, திமுக கிட்ட வந்து உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் நமக்கு கொஞ்சம் அதிகமா வாங்குங்க, திமுக கிட்ட நமக்கு மரியாதை வேணும், இந்த மாதிரி விஷயங்களை தான் பேசியிருக்கிறாங்களே தவிர ஒருத்தரை தவிர மற்ற எல்லாருமே திமுக கூட்டணி இருக்கணும்னு தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஜனநாயகன் இஷ்யூ இப்போ கோர்ட்டில் போயிட்டு இருக்கு. இதில் என்ன விதமான முடிவுகள் வெளிவரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, அது கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும். அந்த படம் வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுக்குள்ள அந்த படம் ரிலீஸ் ஆனால் உண்டு. அப்படி இல்லைன்னா தேர்தலுக்கு பிறகுதான். தேர்தலுக்கு நடுவில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. தேர்தல் விதிமுறைகள் வந்துருச்சுன்னா கஷ்டம், நிச்சயமாக பண்ண முடியாது. ஏன்னா அந்த படத்தில் நிறைய பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் சம்பந்தமான கருத்துக்கள், அரசியல் சம்பந்தமான டயலாக்ஸ்லாம் இருக்கிறதுனால நிச்சயமாக ஏற்றுக்கும்.
அரசியல் கட்சி தலைவருடைய படம் அப்படிங்கிறதுனால இல்ல யாருடைய படமா இருந்தாலும் இல்ல. அரசியல் சார்ந்த படங்களை வெளியிட மாட்டாங்க. அரசியல் சார்ந்த படங்களை வெளியிடக்கூடாது. ம். ஏற்கனவே நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு பயோபிக்கையும் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். ம். இப்போ இந்த படத்தை வச்சு இல்ல சென்சார் போர்டு இது மாதிரியான விஷயங்களை வச்சு பாஜக விஜயை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்குது, தாவேகா வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வைக்கிறதுன்னு ஒரு விமர்சனங்கள் இருக்கு இல்லையா? இதனால பாஜகவுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் இல்ல, அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு என்ன ஆதாயம்னா, அவங்க என்ன நினைக்கலாம்னா, திரு விஜய் அவர்கள் வந்து அவங்களுக்கு போட்டியா வராரு. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்க வச்சுட்டு திமுகவுக்கு எதிரியா நாம வந்து உட்காந்துடலாம்னு பாஜக நினைச்சது. இப்ப விஜய் வர்றதுனால அதிமுக செயலிழந்தாலும் விஜய் அவர்கள் திமுகவுக்கு எதிரியாக இருப்பார். ஸோ அப்ப 2 பேரையுமே நாம வந்து ஒரு கூட்டணியில கொண்டு போய் உட்கார வைக்கணும். விஜய் அவர்கள் ஒரு கூட்டணிக்கு முதல் தேர்தலில் கூட்டணிக்கு போயிட்டாலே அவருக்கான பிம்பம் வந்து உடைஞ்சிரும். அவருக்கான சப்போர்ட் பேஸ் வந்து சுத்தமாக பெருமளவில் இருக்காது. ஏன்னா மாற்றத்தை விரும்புபவர்களும் விஜயை முதலமைச்சராக பார்க்கணும் நினைக்கிறவங்க மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து முதல்ல உடைஞ்சிரும். விஜயும் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆமா. அவர் அதுதான் முன்னிறுத்துறாரு. அதுதான் சொல்றேன். அதனால பாஜகவோட அவர் எந்த கட்சியோட கூட்டணிக்கு போனாலும் அவருக்கு பெரும் செட்பேக். பாஜகவோடு போனா கொள்கை எதிரியோட போனீங்கங்கிற பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்களை விஜய் எப்படி கையாள போறாரு அப்படின்றத பார்க்கணும். பட் பாஜக வந்து ஏதாவது ஒரு ஐடியாவோட தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வெளிப்படையா தெரியல. இந்த ஸ்பெகுலேஷன்லாம் எங்கேருந்து நாம பண்றோம்னா, எங்க கூட வாங்க வாங்கன்னு ஓப்பனாக கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவர் வரலன்ன உடனே ஒருவேளை இப்படி எல்லாம் பண்றாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்தின் பேர்ல தான் எல்லாருமே இப்ப பேசிட்டு இருக்கோம். ஆனா தெளிவா பலமுறை சொல்லிட்டார்ல, தாவேகா தலைமையில தான் வந்து கூட்டணி, இவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பலமுறை சொல்லிட்டாங்க. அவர் சொல்லிட்டாருங்க, அதை யாருமே மறுக்கல. அவர் சொல்லி அதையும் மீறி பாஜக இதை பண்ணுதா அப்படின்றதான். இல்ல, அதற்கான அதையும் மீறி வாய்ப்புகள் இருக்கா? பாஜக பண்ணுதான்னா பாஜக தான் பதில் சொல்லணும். நாம பதில் சொல்ல முடியும். இல்ல அப்படி ஒருவேளை பண்ணாலும் கூட இப்படி இவங்க கூட கூட்டணியில இருந்தா, தாவேகாவை வந்து வலுக்கட்டாயமாக தங்கள் கூட்டணியில கொண்டு வந்தா அது அவங்களுக்கு பலன் அளிக்குமா? அது பலன் அளிக்குமா இல்லையாங்கிறது பாஜக யோசிக்கணும். கூட்டணிக்கு வராம இருக்கிறதுக்கு விஜய் என்ன முடிவு எடுக்கணுமோ அது எடுக்கணும். யூகங்களின் அடிப்படையில நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஆனா பதில் ஒண்ணுதான். அது நடந்தா அது நடத்தணும்னு பாஜக நினைச்சுதானா அது என்ன எண்ணம்னு அவங்களுக்கு தெரியும். அது நடக்கக்கூடாதுன்னு விஜய் நினைச்சாருன்னா அது நடக்க விடாம பண்ணும். அது அவங்கள 2 பேருக்கு கிட்ட இருக்கக்கூடிய விஷயம். இப்ப பாஜக இல்லைங்க, நாங்க விஜய வந்து எப்படியாவது கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறோம்னு சொன்னாங்கன்னா ஓகே, நம்ம உட்காந்து அதெல்லாம் பேசலாம். எல்லாமே யூகங்களாக தான் இருக்கிறது. பாஜக அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு விஜய வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தாரு. ஆனா விஜய் கட்சியில இருந்து இப்ப இந்த பிரச்சனைக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்கன்னும் போது நாம தான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, பாஜக அதிமுக கூட்டணி இதுக்குள்ள வந்து டிடிவி அவர்கள் வருவாரு, பிரதமர் அவர்கள் இங்க தமிழகத்து வரும்போது அந்த மேடையில ஒன்றா தோன்றுவார் அப்படின்ற இதெல்லாம் சொல்லப்படுது. அதை பத்தின உங்களுக்கு கருத்து? இல்லை, டிடிவி என்டிஏல சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. அவர் முடிவெடுத்து விட்டார். பிரதமர் முன்னிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி கண்டிப்பா சேருவார். தேமுதிக இன்னும் சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவங்ககிட்ட இன்னும் நெகோசியேஷன்ஸ் முடியலன்னு சொல்றாங்க. பட் அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது வந்து கிட்டத்தட்ட உறுதியாக. தேமுதிக இவ்வளவு நாள் இழுத்துட்டே இருக்காங்களே, மாநாடு வழக்கமா பண்றதுதான். அது ஒன்றும் புதுசு. அவங்களோட டிமாண்ட் என்னவா இருக்கு அப்படின்றது இல்ல, அவங்க டிமாண்ட் வந்து அவங்க நிறைய டிமாண்ட் வைப்பாங்க. அந்த டிமாண்ட் எல்லாம் பப்ளிக்கா நம்ம பேசுறது கூட சரியா இருக்காது. அவங்க என்ன டிமாண்ட் வேணாலும் கேட்கலாம். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பாஜகவை விட அதிகமான எண்ணிக்கையில அவங்களுக்கு வந்து அசம்பிளி சீட்ஸ் வேணுமா, ஒரு ராஜ்யசபா வேணுமா, அதுக்கப்புறம் ஒரு யூனியன் மினிஸ்டர் போஸ்ட் வேணுமா டெல்லியில், இதெல்லாம் கேட்டிருக்கிறதா அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை செய்தி சொல்கிறது. ஸோ அதனால தேமுதிக என்ன கேட்குறாங்கங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியும். பாமக 2 அணியாக இருக்காங்க. அன்புமணி இங்கே வந்துட்டாரு. நீங்கள் முன்னமே சொல்லியிருந்தீங்க அதிமுக தலைமையை அன்புமணியை பெருசாக பார்க்கல, ராமதாஸ் அவரோட தான் முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ அன்புமணி தலைமையில் கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படும்? பாஜக தான் அவரோட பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதிமுக வந்து அவரோட வந்திருக்கிறாங்க. ஏன்னா அன்புமணியை பொறுத்தவரையில் அவருக்கு தான் மாம்பழ சின்னம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மாம்பழ சின்னம் தான் முக்கியம். அதனால தான் அவங்க வந்து அன்புமணியை கூப்பிட்டுருக்காங்க. இப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடு இல்லை, அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அவரை ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் எலெக்ஷன்லேருந்து ஒதுங்கிக்கோங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளை நான் பார்க்குறேன்.
ஆனா அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சுக்கள்லாம் இல்ல பார்க்கும்போது பேச்சுக்கள்லாம் இருக்குங்க. அது சசிகலா அவர்கள் கூட தான் பெங்களூர்ல இருந்து வரும்போது 1.5 நாள் ஆச்சு அவங்களுக்கு சென்னைக்கு வந்து போறதுக்கு. அப்புறம் 1 மாசத்துல அவங்க ஒதுங்குறேன்னு சொல்லலையா? அந்த மாதிரி தான் அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கும். ஓகே சார். நிறைய தகவலை பகிர்ந்தீங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார். உங்க நேரம். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.